டேய் சத்தம் இல்லாமல் இருங்கடா. டேய் பூட்டி இருக்குடா. டேய் பரவாயில்ல, ஏறி குதிக்கலாம். இந்த மச்சான். டேய் அதை கூட. இந்தா. டேய் கீழே இது போட்டு தொலைஞ்சிடாதடா. யார்ப்பா நீங்கள்? கேட் பூட்டியிருக்கு, எப்படி உள்ள வந்தீங்க? பா நான் தான் மனோ. அட நீங்களாடா? ஏன்டா நடுராத்தில் வந்து பயமுறுத்துறீங்க? இல்லைப்பா, நாளைக்கு குருவோட பர்த்டே வருதுல்ல, அதான் சர்ப்ரைஸாக கேக் வெட்டலான்னு வந்தோம். இரு, அவனை எழுப்புறேன். பாப்பா பாப்பா இருங்க இருங்க, நாங்களே போய் எழுப்பிக்கிறோம். டேய் தாப்பா, டேய் அப்பா, டேய் டேய் காலை பிடிச்சிருக்காங்கடா. டேய் அப்பா, டேய் டேய் எவன்டா அந்த பாடிய? இந்தரா தூக்குறா, இந்தரா தூக்குறா. டேய் டேய் தாப்பா, மூச்சு முட்டுறா, வந்து காப்பாத்துறா. டேய் டேய் ஹாப்பி பர்த்டே மச்சான். தேங்க் யூடா. ஹாப்பி பர்த்டேடா மச்சான். ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூடா மச்சான். டாடி ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருப்பா, நல்லா இருப்பா. வெட்டு மச்சான், வெட்டு மச்சான். Come on, Mache. Bada boom. பாட்டே போடுறா. கடனை வாங்கினா திருப்பி கட்ட மாட்டீங்களா? ஃபோன் பண்ணாலும் எடுக்கிறது இல்லை, வீட்டுக்கு நோட்டீஸ் அனுப்பினாலும் பேங்க் வந்து பார்க்கறது இல்லை. உங்கள் மனசில் என்ன தான் நினச்சிட்டு இருக்கீங்க? சோத்தில் உப்பு போட்டு தானே திங்கிறீங்க. இவ்வளோ சொல்கிறேனே, கொஞ்சம் கூட ரோசம் வழியா உங்களுக்கு? என்ன ஜென்மமோ. எந்திரா, உன் வயசுன்னா அவர் வயசு என்ன? மரியாதை எல்லாம் பேசிட்டு இருக்க. கடனை கட்ட துப்பு இல்லை, உனக்கு என்னையா மரியாதை? சரி குள் என்ன? 2 நாளில் வந்து பேங்க்ல வந்து லோன் கட்டிடுங்க. சரிங்க சார். அதான் சொல்லிட்டீல. ஓகே. அப்புறமே நான் கிளம்பு. என்னடா முறைக்கிற? பட தப்பு எங்கள் மேலே தான்ப்பா. அதனால தான் கண்டவங்கிட்ட இருந்து பேச்சு வாங்க வேண்டியதாக இருக்குது. நீ எப்போ அப்படி பண்ணுற? நான் உங்களை சும்மா பேருக்கு நான் அப்பான்னு கூப்பிடல. எங்கள் அப்பாவுக்கு இதே மாதிரி நடந்தா நான் இதைத்தான் பண்ணியிருப்பேன். மச்சான் நாளிலேருந்து நான் வேலைக்கு போகலான்னு இருக்கேன்டா. அப்போ உன்னோட ஆம்பிஷன்? ஆம்பிஷன்லாம் பார்த்தா வீட்டு கடனை யார் மச்சான் அடைக்கிறது? நான் தான் வேலைக்கு போனால் தான் வீட்டு கடனாச்சும் அடைக்க முடியும். மச்சான். என்னடா வேலை எப்படி போச்சு இன்னைக்கு? என்னடா வந்ததுலேருந்து எதுவும் பேசாமல் வந்திருக்கான்? டேய் சரி மச்சான், எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன்.
அதுக்குள்ள என்னடா அவசரம் உனக்கு? எங்கடா போற? டே பைத்தியமே. மச்சான் மனோ இப்போ முன்னாடி மாதிரி இல்லை மச்சி. ஏன்? நம்மளை இப்போ அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். எப்படி சொல்ற? அவன் நம்ம ஃபோன் பண்ண எடுக்கிறது இல்லை. ஆ. நீ வேணா அவன்கிட்ட கேட்டு பாரு. மச்சான் வேலை பேசிடுற மச்சான், புதுசாக வேலைக்கு போகிறான்ல. மச்சி சொல்லு மச்சி. இவன் சொன்னால் நம்ப மாட்டான். ஒரே நிமிஷம் இரு. நீ ஃபோன் எடு, கால் பண்ண அவனுக்கு. கால் பண்ணு. கொண்டா. சரி நீயே பண்ணு. மச்சான் லவுட் ஸ்பீக்கர் போடு. இப்போ பாரு எடுக்கிறானு இல்லையா மட்டும் பாரு. The person you're calling is not answering. சொன்னல. Please try later. சொன்னமா? கேட்டியா? போச்சா? ஒரே நிமிஷம். வேலை பிஸி மச்சி. இல்லை ஒரே நிமிஷம் இரு. வேலை பிஸியா? இந்தா புது சிம்மு. பேசு. எடுக்க மாட்டான் பாரு. ஹலோ யாரு? ஹலோ மச்சான், நான் குரு பேசுகிறேன்டா. சொல்லு குரு. இல்லை என் நம்பர்லேருந்து கால் பண்ணி நீ கால் எடுக்கல, புது நம்பர்லேருந்து வந்தோன்னு எடுக்கிற. கொஞ்சம் வேலையாக இருந்தேன் மச்சான். இப்போ தான் ஃபோன் எடுத்தேன், கரெக்டாக கால் வந்துச்சு, அதான் அட்டன் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கேன். உன் கால் பார்த்துருந்தா எடுத்திருக்க மாட்டேனா மச்சான்? ஓஹோ சொல்லு மச்சான், அப்புறம் என்ன விஷயம்? நீ ஒர்க்கை பாரு, நாளைக்கு நான் ஃப்ரீ ஆகிட்டு உனக்கு கால் பண்ணுறேன். ஹலோ மச்சி, ஈவினிங் ஷோ படத்துக்கு போகிற வரியா? இல்லை மச்சான் நான் வரல, நீங்கள் போயிட்டு வாங்க. உனக்கு ஏதாவது வேலையெல்லாம் சொல்லு மச்சான், நைட் ஷோ கூட போய்க்கலாம். அதான் நான் வரலங்கிறேன்ல, புரிஞ்சுக்கோடா. சரி மச்சான், உன் வேலையை பாரு. அப்பா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்ப்பா. என்ன இந்த பக்கம் வரதே இல்லை? இல்லைப்பா, வேலை கொஞ்சம் ஜாஸ்தியாயிருச்சு. அதுவும் இல்லாமல் மனம் வீட்டுக்கு லேட்டாக தான் வரான், அதனால தான் வரதில்லை. அவன் ஆஃபீஸ் போயிட்டு 5:30 மணிக்கு வீட்டுக்கு வந்துடானே. அப்படிங்களாப்பா? எங்கப்பா அவ? உங்களோட காலேஜில் படித்தேன்ல சுந்தர், ஆமாப்பா. அவனும் மனவும் ஒரே ஆஃபீஸில் வேலை செய்கிறாங்கப்பா. ஆ. அவனை பார்க்கத்தான் அவன் போயிருக்கான். ஓஹோ. நான் ஃபோன் பண்ணி வர சொல்லட்டாப்பா? இல்லைப்பா, நானே போய் பார்த்துக்கிறேன்ப்பா அவனை. ம். ஒன்றும் பிரச்சனை இல்லை, வரேன்ப்பா. சரிப்பா. டேய் குரு வாடா. டேய், இதை நீ ரொம்ப பிஸியாகிற லட்சணமாடா. பசங்க எவ்வளவோ சொன்னாங்கடா, அவனை நம்பாத, முன்ன மாதிரி இல்லை, எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணுறானே. ஆனால் நான் நம்பல. நீ வரலின்னு சொல்லி கூட நான் வந்த மாத்தே உன்னை பார்க்க. ஒத்தா என்ன சொல்லணும்டா? மச்சான் நான் சொல்கிறது கொஞ்சம் பொறுமையாக கேளு. உண்மையாலுமே எனக்கு வேலை இருந்துச்சு, கடைசி நேரத்தில் தான் அது கேன்சல் ஆச்சு. நீயும் படத்துக்கு போகிறேன்னு சொல்லிட்ட, அதனால தான் உனக்கு நான் கூப்பிடல. மற்றபடி எனக்கு வேலைக்கு போயிட்டு வரைக்கும் 7லேருந்து 8 மணி ஆயிரும்டா. ஓஹோ, 8 மணிக்கு வந்துடுவேன். சரா இப்போ தான் உங்கள் அப்பா பாட்டு வந்த, ஆனால் என்கிட்ட சொன்னார் நீ 5:30க்கு வந்துடுவேன்னு. சரியா? இந்த மாதிரி பொய் பேசுகிற வேலையில் எங்கிட்ட வச்சுக்காத. இனிமேல் நான் உனக்கு ஃபோன் பண்ணுறது, நீ எனக்கு ஃபோன் பண்ணுறது, உங்கள் வீட்டுக்கு நான் வர்றது, எங்கள் வீட்டுக்கு நீ வர்றது, இந்த வேலையே வேண்டாம். இதோட முடிச்சுக்குவோம். இதுக்கு மேலே என் மூஞ்சில் நீ முழிச்ச போதுண்டா உன் ஃப்ரெண்ட்ஷிப்லாம். மச்சான் மச்சானாவது மயிராவது. ஹலோ குரு, உனக்கு என்னடி பிரச்சனை இப்போ? எங்க அப்பாக்கு நம்ம லவ் மேட்டர் தெரிஞ்சிருச்சுடா. எங்க அம்மா நம்ம போன்ல இருக்க போட்டோஸ பார்த்துட்டு அப்பாட்ட சொல்லிட்டாங்க. நாளைக்கு எவனையோ வேற பொண்ணு பார்க்க வர சொல்லிருக்காங்க. இப்போ நான் என்ன பண்றது? ஒன்று பண்ணு, வரான் பாரு, அவன் முன்னாடி நல்லா புடவையாக கட்டிட்டு போய் கூட நின்று. சரியா? உனக்கு அவனை பிடிச்சிரும், அவனுக்கும் உன்னை பிடிச்சிரும். 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருங்க. வெயிடி ஃபோனை. The number you are calling is either switched off or not reachable. டே குரு. என்னப்பா? சாப்பிட்றியாடா?
சோறு வேண்டாம் ஒன்றும் வேண்டாம், நீயே தின்னு. டேய் டேய் குரு, அன்றைக்கி நான் வேற ஒரு கோவத்தில் இருந்துட்டு அதான் அப்படி பேசிட்டேன். உனக்கு திருப்பி கூப்பிடணும்னு தோணல இல்லை? அன்னைக்கு நான் என்ன சிச்சுவேஷன்ல இருந்தேன்னு உனக்கு தெரியுமா? சரி விடு, இனிமே அதை பத்தி பேசி ஒரு பிரயோஜனமும் இல்ல. இட்ஸ் ஓவர் குரு, நீ என்ன மறந்துரு. எனக்கு அந்த பையனையே பேசி முடிச்சிட்டாங்க. என்னடி சொல்கிற? இதை பற்றி என்கிட்ட எதுவுமே சொல்லவே இல்லை. உன்கிட்ட பேசினதுக்கு அப்புறம் அம்மா என் போனை வாங்கி வச்சுட்டாங்க. நான் வேணா உங்கள் வீட்டில் வந்து பேசிட்டா? அதெல்லாம் வேணாம் குரு. நீ என்னை விட ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோ. நான் உன்கிட்ட ரொம்ப நேரம் பேச முடியாது. பாய், நான் வச்சிடுறேன். அனிதா, அனிதா. ஹலோ குரு, அடுத்த வாரம் எனக்கு கல்யாணம். கடைசியா ஒரு தடவை பேசணும்னு தோணுச்சு, அதான் கால் பண்ணேன். சொல்லு. நான் எதுக்கு இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சேன்னு தெரியுமா? அன்னைக்கு உனக்கு ஃபோன் பண்ணும்போது என் அப்பாவும் என் கூட தான் இருந்தாங்க. நீ என்ன அசிங்கமா பேசினது அப்பாவும் கேட்டாங்க. உன்னோட பிஹேவியர் சரியில்லைன்னு அப்பா உன்னை வேண்டான்னு சொல்லிட்டாங்க. ஓ அப்படியா? ரொம்ப சந்தோஷம். நீயும் சரி மனவும் சரி என்னை பாதிலே விட்டுட்டு போயிட்டீங்களே. நான் சிரிச்சு ரொம்ப நாள் ஆச்சு. நீங்கள் தான் உலகம் நான் வாழ்ந்துட்டு இருந்தேன். ஆனால் நீங்கள் என்னை தூக்கி வீசிட்டு போயிட்டீங்களே. நீங்கள் என்னடி என்னை தூக்கி வீசுறது? நான் உங்களை தூக்கி வீசுறேன்டி. நீ எவனை வேணால் கல்யாணம் பண்ணாமல் போ, அதை பற்றி எனக்கு கவலையே இல்லை. நான் சொல்றத புரிஞ்சுக்கோ. அதான் பேசிட்டில்ல, ஃபோனை வெடி. குரு. என்னடா இப்படி பண்ணி வச்சிருக்க? ஐயோ, நான் என்னடா பண்ணுவேன்? டேய், ஏன்டா வெளியே வந்துட்ட? உள்ளவா மச்சான், இப்போவாச்சும் நம்ம கூட இருப்போம். காலையில் கூட அவனுக்கு கால் பண்ணியிருந்திருக்கான் மச்சான். நான் தான் அட்டன் பண்ணல. ஒரு வேளை அட்டன் பண்ணியிருந்தாவோ என்னவோ, அவன் இந்நேரம் இப்படி பண்ணியிருக்க மாட்டான்ல மச்சான். இல்லை மச்சான், அவன் ஆளு கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கடா.
அவன் இவனுக்கு ஃபோன் பண்ணி பேசினதுக்கப்புறம் தான் இவன் இப்படி பண்ணியிருக்கான். குரு குரு காமியா. ம் 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 திடீர்னு நான் அவனை விட்டு வெளியே போனது தப்பு தான் மச்சான். ஆனால் நான் இது வேணும்னு இது பண்ணல. நீயும் என்ன மாதிரி புது ஃப்ரெண்டு கிடச்சோன்னு என்னெல்லாம் மொத்தம் போகிறேன்னு நினச்சா. ஆனால் நீ என்னையவே எதிர்பார்த்துட்டு இருப்பேன்னு சத்தியமாக நினைக்கல மச்சான். நீ மச்சான் எல்லா விஷயத்துலையும் கரெக்டாக இருப்ப. இந்த விஷயம் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன். நான் டெஸ்ட்டு உனக்கு என்ன பிரச்சனையாக இருந்திருந்தாலும் அதெல்லாம் தூக்கி போட்டு எங்கள் முன்னாடி சந்தோஷமாக வாழ்ந்து காட்டியிருந்துருக்கணும். அதுதான் நீங்களுக்கு கொடுக்குற பெரிய தண்டனையாக இருந்திருக்கும். அதெல்லாம் விட்டுட்டு இப்படி ஒரு முடிவு எடுத்து வச்சிட்டேன். இரு 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 ராய், இதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி உன் ஃபேமிலி பற்றியும் உன்னை சுற்றி இருக்கிறவங்கள பற்றியும் எங்களை பற்றியும் கொஞ்சம் யோசித்து பார்த்துக்கலாம். எதுவும் வரல. வாழ்க்கையில் எல்லாரும் நம்ம கூட இருக்க மாட்டாங்க மச்சான். பாதிலே வருவாங்க, பாதிலே போயிடுவாங்க. இதை புரிஞ்சுக்காம இப்படி பண்ணிட்டேன் மச்சான். நான் யாருண்ணா உனக்கு? நான் யாரு யாருன்னு நான் உன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மதிக்க தெரிய முட்டை கூதி. நான் உன் லவ் புரிஞ்சுக்க தெரியாது. அவர் தேவை சாரி, தப்பு தப்பு. பைத்தியக்காரியாவா? எங்களுக்கு எதுக்கு இப்படி லவ் பண்ணணும் மச்சான்? நானும் அதுக்கு தகுதியே இல்லாத ஆள். ஏன் தேவை எப்போ எங்கே எதுனாலும் ஏன் தேவைக்கு ஒன்று யூஸ் பண்ணிட்டேன். நான் இருந்துச்சு அவள் இருந்துச்சு. அவளுக்கு எவ்வளோ மனசு வச்சேன். நானும் ஒன்று மச்சம் வாழ்க்கையில் வேணா நீ தோத்துருக்கலாம். ஒரு ஃப்ரெண்டா ஒரு மனுஷனா நீ சேஷ்டா. வேற லெவல் மச்சான். எஸ் எஸ். ஒன்று அடிச்சிக்க ஒருத்த பிறந்துதான் வரணும். எங்கள் கூட இருந்து கஷ்டப்படுறதுக்கு நிம்மதியாக சந்தோஷமாக அங்கே இருக்கலாம் மச்சான். ஒரு நல்ல ஃப்ரெண்டு, நல்ல லவ், இதெல்லாம் உனக்கு அங்கேயே கிடைக்கும் மச்சான். ஐ லவ் யூ மச்சான். சியர்ஸ். உனக்காக தான் நான் குடிக்கிறேன்.